மனிதன் தனிநிலை சமுதாயம் அல்ல, பொதுநிலை சமுதாயம். ஏனென்றால் உலக வாழ்வியலில் பரிணாமம் என்ற பெயரில் மனிதன் அடைந்த மாபெரும் ஒரு புரட்சிதான் இன்றைய வாழ்வியல். ஆனால் தனிப்பட்ட மனிதன் பிறப்பினால் யாரும் உயர்ந்தவர் அல்ல. பிறப்பினால் மனித இனம் உயர்ந்தது, மனிதனுடைய முன்னேற்றம் உயர்ந்தது. இதனுள் இருக்கும் விஞ்ஞான உலகம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதருக்கு தேவையான உபகரணங்களையோ இல்லை பொழுதுபோக்கு சாதனங்களையோ இல்லை வாழ்க்கைக்கு முக்கியத்துவமானதோ அனைத்தும் ஒரு சாதாரண ஒரு நிலைப்பட்டது தான். ஆனால் எது தனிப்பட்ட நிலை என்றால் உழவன் இல்லாத நாடு இழவு காத்த காடு என்று ஒரு பொருளாக மாறும். அப்படி என்ன இழவு காத்த காடு என்றால் இறைநிலை அனைத்தும் தனிநிலையாக அழிந்து செல்லும். இறைநிலைனா என்னன்னா ஒருவருக்கு ஒருவரான வாழ்விலை பரிணாமத்தை மதித்து அதனோடு வாழ்வதுதான் இறைநிலை. அப்படி பரிணாமத்தை மதிக்காமல் வாழ்கின்ற ஒரு மனித சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். விஞ்ஞானம் என்ற பெயரில் ஆயுதங்களை ஏந்தி போர் தொடுத்து பன்முகத்தன்மை என்ற பெயரிலும் நாட்டின் அதிகாரம் என்ற பெயரிலும் மனித இனத்துகளை கொல்லுவதே இப்போ மனித வளர்ச்சி என்கிறோம். இதுவல்ல, உழவனே மனித சமுதாயத்தின் மாபெரும் வளர்ச்சி. அவன் வாழவில்லை, பிழைக்கின்றான். இதுவே இப்போ இந்த காலகட்டத்தில் மிகவும் கொடுமையானது.